Hi friends, welcome back to our channel Hearty Fashion. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டிச்சடு ப்ளவுஸில் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஒரு ஆரி ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் ஒரு பால் செயின், அடுத்து ஸ்டோன் செயின், அடுத்து ஒரு பால் செயின் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொடி மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க. கொடி மாதிரி போட்டு அந்த பெண்டு வரும்ல ஒவ்வொரு கொடியிலையும், அதுக்கு ஒரு திலகம் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பென்சிலில் வரைஞ்சிட்டு இந்த திலகம் ஷேப்பில் நம்ம லீஃப் எம்ப்ராய்டிங் போட போகிறோம். அது க்ரீன் ஆங்கர் த்ரெட் எடுத்திருக்கேன். இது எப்பயும் போல் நம்ம எம்ப்ராய்டிங் கோக்குற மாதிரி நூல் கோத்துக்கோங்க. எண்டில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எம்ப்ராய்டிங் போட்டுக்கலாம். எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச்சடு ப்ளவுஸில் போடுறதுனால உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு வந்து நீங்கள் திருப்பிக்கோங்க ப்ளவுஸை. இப்போ நம்ம மேலிருந்து கொஞ்சம் கீழே இறக்கி நூல் எடுத்து மேலே சென்டரில் விட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே நூல் எடுத்து நம்ம கிராஸாக கீழே ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இப்போ கொஞ்சம் பாதி ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பக்கம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப இதாக மெஸ்ஸியாக வராது. ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்த சைடு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் பக்கம் ஃபில் பண்ணுறப்ப கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சைடில் எடுத்து கரெக்டாக சென்டராக பார்த்து நீங்கள் கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். கீழே ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அந்த நூலை அந்த பக்கத்துலேருந்து எடுத்து கீழே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஏன் இப்படி ஸ்டிச் பண்ணுறோம்னா உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. சென்டராக பார்த்து நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அது மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இது ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து மறக்காமல் ஒரு நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்க்கெலாம் போடுவோம்ல யூஸ்வல் நாட், இந்த மாதிரி நாட் போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா லீஃப்க்கும் நான் ஓரளவு போட்டு வச்சுருக்கேன். போட்டதுக்கப்புறம் இந்த லீஃப் சுற்றி நம்ம ஒரு ஸ்டோன் செயின் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூவை நம்ம லீஃபை சுற்றி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பால் செயின் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஈஸியாக வீட்லேயே நம்ம பண்ணலாம் எல்லாருமே. இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சிம்பிளாக. இந்த மாதிரி ஒரு பால் செயின் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது அந்த ஸ்டோன் செயினுக்கு மேலே கரெக்டாக ஷேப்பாக வர மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா லீஃப்க்கும் பண்ணிடுங்க. எல்லா லீஃப்க்கும் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆன்டிக் பீடோட சின்ன சைஸ் பீட்ஸ் எடுத்து அந்த கொடி மாதிரி போட்டணும்ல ஒரு லைனு, அதில் நம்ம நூலில் கோர்த்து அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து நூல் எடுத்து அந்த ஆன்டிக் பீடோட சின்ன சைஸ் பீட் இருக்குல்ல அந்த பீட்ஸை வந்து கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அந்த கொடி மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல அது மேலே இது முதல்ல போட்டுக்கோங்க ஃபேப்ரிக் க்ளூவை. அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் நம்ம கோர்த்து வச்சுருக்கோம்ல அந்த இது கரெக்டாக அது மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா சைடும் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம் ப்ளவுஸ் ஃபுல்லாக, ஆனால் நான் ஒரு பக்கம் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி கொடி ஷேப்புக்கு ஒட்டினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி நார்மல் நீடிலில் ஒட்டினதுனால உங்களுக்கு ஒரே வாஷில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் அந்த கொடி மாதிரி போட்டிருக்கேன் அது 3 பீட்ஸாக விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச்சடு ப்ளவுஸில் போகிறதுனால இப்படி இருக்குது, அதனால தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம எதெல்லாம் பேஸ்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே ஸ்டிச் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஒரே வாஷில் போகாது. இப்போ இந்த டிசைன்லாம் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து ப்ளைனாக இருக்கும். அதுக்கு இது பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் போட்டுக்கோங்க பீட்ஸ் வச்சு. ஒரு பீட்ஸை வந்து இந்த மாதிரி கோத்துக்கிட்டு அது பக்கத்துலேயே இருந்து உள்ளார விட்டுட்டிங்கன்னா டைட் ஆயிரும். அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3 பீட்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும், லுக் கிடைக்கும். இதை வந்து ஒரு பர்டிகுலர் கேப்பில் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி வந்து நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபுல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு ப்ளைன் ப்ளவுஸும் வந்து ஆரி ஒர்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான். இந்த அதுக்குண்டான மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே வாஷில் போகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.